2 cards are drawn at random and without replacement from a pack of 52 playing cards. ஸோ 2 கார்டு நமக்கு சூஸ் பண்றாங்க. அங்க வந்து என்னன்னா கார்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, அதை தனியா எடுத்து வச்சிருக்கோம். அந்த பால்ஸ் பார்த்தோம்னா அப்ப இது பார்த்ததுமே நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் both the cards are black. ஸோ கார்ட்ஸ் எடுத்துட்டோம்னா டோட்டல் கார்ட்ஸ் எனக்கு 52 கார்ட்ஸ் இருக்கும். அதுல மொத்தம் பிளாக் கார்ட்ஸ் எடுத்தோம்னா எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கும், 26. ரெட் கார்ட்ஸ் எடுத்தோம்னா எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கும், 26. அது போக நமக்கு என்னென்ன கார்ட்ஸ் இருக்கும், எனக்கு ஹார்ட், டைமண்ட், கிளப்ஸ்னு சொல்லுவோம், ஸ்பேடு, கிளப். ஓகேவா? சோ இதுல ஹார்ட்ல 13 கார்ட்ஸ் இருக்கும், டைமண்ட்ல 13 கார்ட்ஸ் இருக்கும், ஸ்பேட்ல 13 கார்ட்ஸ், கிளப்ஸ்ல 13 கார்ட்ஸ் இருக்கும். இதுல ஹார்ட்டும் டைமண்டும் பார்த்தோம்னா ரெட் கார்ட்ஸா இருக்கும், ஸ்பேடும் கிளப்ஸும் வந்து பார்த்தோம்னா பிளாக் கார்ட்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இதுதான், இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கார்ட்ஸை பத்தி படிக்கிறோம் அப்படின்னாலே டோட்டலா 52 கார்ட்ஸ். அதுல பிளாக் கலர் மொத்தம் 26, ரெட் கலர் 26. மீதம் மொத்தம் என்னென்ன ஷேப்ஸ் இருக்குன்னா ஹார்ட் இருக்கும், டைமண்ட் இருக்கும், ஸ்பேடு, கிளப்ஸ் இருக்கும். கிளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல ஹார்ட்டும் டைமண்டும் ரெட்டா இருக்கும், ஸ்பேடும் கிளப்ஸும் பிளாக்கா இருக்கும். ஈச் கார்ட்ஸ்ல 13 கார்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ஒவ்வொன்றுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஷ் இருக்கும். ஆஷ்ங்கிறது ஏவை டினோட் பண்ணும். அடுத்து 2ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜாக் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு குயின் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கிங் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுலயுமே ஹார்ட்லயும் இந்த 4 இருக்கும், டைமண்ட்லயும் இந்த 4 இருக்கும், ஸ்பேட்லயும் இந்த 4, கிளப்லயும் இந்த 4 இருக்கும். என்னன்னா ஒரு ஆஷ், ஆஷ்னா ஏ, ஜாக், குயின், கிங், இந்த 4மே ஒவ்வொன்றுலயுமே இருக்கும். இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் கார்ட்ஸ் சால்வ் பண்ணதுல. இப்ப கொஸ்டின்குள்ள வருவோம். டோட்டல் கார்ட்ஸ் 52 கொடுத்துட்டாங்க. அப்ப என்னோட என் ஆஃப் எஸ் எவ்வளோ, 52 கார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் both the cards are black. 2 கார்ட் சூஸ் பண்றோம், ரெண்டுமே எனக்கு பிளாக்கா இருக்கணும். சோ இப்ப என்னன்னா let A be getting black cards in எப்படி வேணாலும் எழுதலாம். black card in first draw. ஸோ அடுத்து பிங்கிறது கெட்டிங் பிளாக் கார்டு இன் செகண்ட் draw. இப்ப என்னது, எனக்கு ஏங்கிற ஈவெண்ட்டும் நடக்கணும், பிங்கிற ஈவெண்ட்டும் நடக்கணும். அப்ப நான் அதை எப்படி எழுதலாம், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன். இப்ப அண்ட் இதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும். அப்படின்னா அங்க அண்ட் அப்படின்னாலே இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணும். இது அல்லது இது, அதாவது ஆர், இது ஆர் இது அப்படிங்கிறப்ப யூனியன் யூஸ் பண்ணணும். இப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறப்ப நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஏ இன்டு பி ஆஃப் பி. அது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டுக்கு தான் அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணும். இது நமக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு, வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு ஈவெண்டோட ப்ராபபிலிட்டி இன்னொரு ஈவெண்டோட ப்ராபபிலிட்டி அஃபெக்ட் பண்ணும். அப்ப அது டிபெண்டன்ட் ஈவெண்ட். அப்ப இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும், ஜெனரல் ஃபார்முலா யூஸ் பண்ணும், ஏ கிவன் பி. புரியுதா? ஒண்ணு ஏ கிவன் பின்னு எடுக்கணும், இல்ல பி கிவன் பி, எதை வேணாலும் எடுத்துக்கோ. இப்ப பி ஆஃப் ஏ, இங்க நீங்க பி கிவன் ஏன்னு எடுக்கிறீங்கன்னா இங்க வந்து என்ன வரணும் நமக்கு, சாரி இங்க ஏ கிவன் பில, அப்ப பி ஆஃப் பி வரும். ஓகேவா? அப்ப பி ஆஃப் பிங்கிறது என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் பிளாக் கார்ட். நம்ம ஏவை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எனக்கு ஒரு ஏ வந்துருச்சு, அப்ப இதை பி கிவன் ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏங்கிறது தானே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னு எடுத்திருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பிளாக் கார்டு வரணும்னா அதோட ப்ராபபிலிட்டி என்ன இருக்கணும், 26/52 இன்டு இப்போ பி கிவன் ஏன்னு இருக்கு. இதெல்லாம் போட்டு மைண்ட்ல ஒரே பண்ணிக்காதீங்க. 52 கார்டு இருக்கு, அதுல ஒரு கார்டு நான் தனியா எடுத்துட்டேன், அதுவும் பிளாக் கார்டா போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் என்கிட்ட எவ்வளவு கார்ட்ஸ் இருக்கும்,
51 cards இருக்கும். அதை denominatorல போட்டுக்கலாம். நியூமரேட்டர்ல மொத்தம் 26 black cards. அந்த 26ல ஒரு கார்டு நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் எத்தனை கார்டு இருக்கும்? 25. அந்த 51 cardsல 25 cards black cards இருக்கும். அந்த 25ல இருந்து நான் ஒன்ன சூஸ் பண்ணணும். இவ்வளவுதான். இந்த இடத்துல B given A அப்படின்னா ஆல்ரெடி A வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. அது போக ரிமைனிங் B சூஸ் பண்ணுங்கிறதா இதோட அர்த்தம். ஆல்ரெடி A எடுத்தாச்சு Bக்கு. அப்ப என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணி இது 1 டைம், இது 2 டைம்ஸ். அப்ப 25 divided by 102 வரும்.